ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் கட்டல் ஃபிஷ் கறியோடு செய்கிறது எப்படின்றதை பார்ப்போம். எங்கேருந்து கட்டல் ஃபிஷ் கறியை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு பார்க்குறதோட, நீங்களும் எங்களோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். எங்களது கட்டல் ஃபிஷ் கறியை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி கட்டல் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட், உப்பு, நச்சிரம், மஞ்சத்தூள், கட்டல் கொச்சிக்காய், கரம் மசாலா, மிளகுத்தூள், கடு, இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். வாங்க எங்களது கட்டல் ஃபிஷ் கறியை எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்ள இயலுமாவும். ஃபஸ்ட்டுக்கு எங்களது கட்டல் ஃபிஷ் கறியை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு எங்கள் சட்டி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு 1 டீஸ்பூன் நச்சிரமும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 1 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே கருவேப்பட்டை 2 துண்டும் போட்டுக்கொள்ளணும். ஏலக்காய் 3 காயும் தட்டி போட்டு இதுக்கும் மிக்ஸ் பண்ணி கடு வெடித்து வரும் வரைக்கும் இதுக்கும் ஹீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நச்சிரமும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி கடுவும் கொஞ்சம் வெடிச்சுன்னு வரப்போக்கில் இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சோட்டே பண்ணிக்கொள்ள போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக்கிட்டு பச்சை வாசமும் போயிட்டு ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சோட்டே ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே வெங்காயம் 4 காய் எடுத்து இப்படி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட வெங்காயம் கொஞ்சம் சோட்டியாகி வரும் வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் உப்பு போட போக்கில் ஒரு டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். பச்சை கொச்சிக்காய் ஒன்று எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். அதுக்கே தக்காளி 2 எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். தக்காளியும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோ 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா சோட்டையாகி வரதுக்கு. தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் கட்டல் ஃபிஷ் 500 கிராம்ஸ் எடுத்து உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா இப்படி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கட்டல் ஃபிஷ்ஷையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 2 டீஸ்பூன் கட்டல் கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே 2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு மிளகோ கொச்சிக்காவோ போட போக்கில் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கொள்ளணும். அதுக்கே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், கட்டல் ஃபிஷ், ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இதுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் கட்டல் ஃபிஷ் எல்லாம் நல்லா வெந்து வரத்துக்கு. அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம் சட்டியை திறந்து எங்களுக்கு கட்டல் ஃபிஷ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தா விளங்குதாய்க்கும் எனது கட்டல் ஃபிஷ்ஷில் தண்ணி இருக்குது. இதுக்கு நாங்கள் தண்ணி ஒன்று மூத்தில்லை. இது கட்டல் ஃபிஷ்ஷால் ரிலீஸ் ஆகின தண்ணி தான். எங்களோட கட்டல் ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி கிரேவிங்கும் திக்காகவே வரும் வரைக்கும் நான் சட்டியை மூடாமல் இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பாருங்கள். உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்கேருந்து கட்டல் ஃபிஷ்ஷில் தண்ணி கொஞ்சம் வற்றி கொண்டு வருவது. இதில் இருக்கிற தண்ணின்னு கொஞ்சம் வற்றி கிரேவினுக்கும் திக்காய் வரும் வரைக்கும் நாங்கள் இதை குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குதாய்க்கும் இந்த கட்டல் ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி கிரேவியும் நல்லா திக்காகவே வந்திருக்குது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானீஸ் கிச்சனில் செஞ்ச கட்டல் ஃபிஷ் கறி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. இது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த கட்டல் ஃபிஷ் கறி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானீஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி வந்து எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.